சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியும் மனோஜும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடே வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்த முத்துக்கு சந்தேகம் வருது. இவங்க ஏன் இப்போ வித்தியாசமாக இருக்காங்க? அவங்களோட செயல்பாடும் சரியில்லையே, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்களே, என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு நினைக்காங்க. ஒருவேளை அம்மா வந்து விரதம் இருக்க சொல்கிறாங்க, அதனால் அந்த பொண்ணுக்கு பதட்டமாக இருக்கோ, அதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் முழிக்காங்களோ அப்படி இப்படின்னு நினைக்காரு. அவங்க இந்த பணத்தை எப்படியாவது நம்ம வந்து ஒன்றை பத்தாக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சி பயங்கர கற்பனையில் இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, நீ ஃபாரின் போகணுன்னு பணம் கட்டுன்னு நினைக்கிறியா மனோஜ், இல்லைனா தொழில் பண்ணு நினைக்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் ஃபாரின் தான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவிலே இருந்து தொழில் பண்ணால் நானும் பார்லர் வச்சு டெவலப் ஆகி பெருசாக ஆளாமலா அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, கனடாலையுமே நீ பார்லர் வைக்கலாம், நாங்கள் வேலை பார்க்குறேன், நீ கனடாவில் பார்லர் வச்சிரு, இங்கே மாதிரி இல்லை, அங்கே பல ரூபா சம்பாத்தியம் பண்ணலாம், அந்த நாட்டு பணத்தில் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படியே மனோஜ், சரி மனோஜ், அப்போ நீங்கள் வேணால் பணத்தை வேணாங்க கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே முயற்சிகளை இறங்குங்க அப்படிங்கிறாங்க. நான் இந்த ஏஜென்சிக்கு போயிட்டு வந்தேன், ஆட்கள் இல்லை, அவங்க வந்தோடனே கட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு ஆஃபர் வருது. அவர் போயிடுறாரு, சவாரி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து பூவாரம்லாம் அங்கங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்து அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, மீனா வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு, அது போக நோ பார்க்கிங்லாம் பார்த்து விடு, வாகனத்தை கவனமாக ஓட்டு, வெயில் ஓவராடி, நீ வெளில போகும்போது தண்ணி அதிகமாக குடி, அங்கங்கே இளநியும் குடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, எனக்கு சொல்கிறது தான் உங்களுக்கும், நீங்களும் கார் ஓட்டுறீங்க, அதுலேயும் அதிகமாக இருக்கும், நீங்கள் ரோட்டில் போகும்போதும் கவனமாக போகணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. மீனாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ காரில் போகிற பார்ட்டிக்காரர் கேட்காங்க, என்ன தம்பி தனியாக சிரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, என் மனைவி சொல்கிறத நினச்சி தான் சிரித்தேன், முன்னாடி நான் கார் ஓட்டுவேன், நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்க நண்பர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு கால் பண்ணதாக இருந்தால் எங்கள் அப்பா மட்டும் பண்ணுவாங்க, அது எப்போமாவது பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் என் வீட்டம்மா 3 நேரமும் ஃபோன் பண்ணி சாப்பிடுங்கங்கிறாங்க, 2வது ரோட்டில் பார்த்து போங்கங்கிறாங்க, அதை நினச்சி சிரித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, மனைவிங்கிறவங்க வந்து நம்மளில் பாதி தானே, நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நேசிக்கிற ஒரு ஆள் தாய்க்கு அப்புறம் அந்த பொண்ணு தானே, அதனால தானே தாரம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான், எனக்கு வந்து தாய் வந்து என்னை பார்த்துக்கல, தாய்க்கு தாயாக என் மனைவி தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. தம்பி, அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட பொண்ணு இந்த காலத்தில் இருக்காங்களா, அந்த பொண்ணை பார்த்து வணங்கணும் அப்படின்னு தோணுது தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு முத்து. இப்போ கார் ஓட்டே போகிறாரு, போய் இறங்கிட்டு இவ்வளோ வருது சார் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பைசா கொடுத்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா ஃபோன் அடிக்கிறாங்க முத்துக்கு. என்ன மீனா சொல்லு, நான் கவனமாக தான் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு பெரிய ஒரு ஆர்டர் வந்துருக்கு, நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்குறது தாங்க உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா, நான் உனக்கு பைக்கில் நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்ததே பெரிய பெரிய ஆர்டர் நீ எடுக்கணும், உன் நினச்ச மாதிரி நீ செஞ்சு கொடுக்கணும், உன் ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான், உன்னால் முடிஞ்சால் எடுத்துரு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆர்டர் பெரிய ஆர்டராக இருக்குங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன், உன்னை நம்பி தான் நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துருக்கேன், அந்த பைக் வேறு டியூவில் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ வேறு அந்த டியூவை கட்டணும், இப்போ வேறு இப்படி சொல்கிறியம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு நிமிஷம் கார் நிப்பாட்டிட்டு பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. நான் நிப்பாட்டி தான் பேசுகிறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க முத்து. இல்லைங்க, ஒரு கால் பண்ணாங்கன்னு சொல்லி பூ கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போது ஒரு கேண்டீன் வச்சுருக்கிறவங்க வந்து பேசுனாங்க, நீங்கள் மொத்தமாக மல்லிகைப்பூ கொண்டு கொடுக்கலாமா, மாலை தினமும் ஒரு 10 மாலை வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்க எதுவும் பூக்கடை வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுவது சரிதாங்க, அவங்க கேண்டீன் பக்கத்துலேயே சின்னதாக பூக்கடை வைக்கலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் பூவை நம்ம கட்டி கொண்டு கொடுத்துட்டோம், அவங்க வியாபாரம் பார்ப்பாங்களா, நம்மளுக்கு ஒரு ரேட்டை போட்டு தந்துடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல வியாபாரம் தானே மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஒரு நாளைக்கு 5000 மல்லிகைப்பூ வேணுமா, 10 மாலை வேணுமா, சரம் வந்து ஒரு 5 கிலோ வேணுமா, இதெல்லாம் பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறாங்க. மீனா, நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் செஞ்சுருவேங்க, ஆளை போட்டுனாலும் தினம் செஞ்சு கொடுத்துருவோம், நம்மளுக்கு பைசா கிடைக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து பூ எடுக்கிறதுக்கு பைக்கில் மட்டும் எடுத்து வர முடியாது, காணாது, ஏன்னா பைக்கில் அவ்வளோ பூ வச்சு தினம் எடுத்து வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ, அதனால தான் சொல்கிறியோ, சரி 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 சரி, அப்போ என் காலையில் வேணா ஒரு ரவுண்டு ஏன்னா என் வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, உங்கள் வண்டினா என் போதுங்க, நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நம்ம மேலே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே வச்சு கட்டி கூட கொண்டு வந்துடலாம், நீ ரெகுலராக செஞ்சு தரேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே அக்ரிமெண்ட் மாதிரி போடணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாதுங்களே ஒன்றும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா,
நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்னா பிரச்சனையே கிடையாது, இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயும் நான் சொல்லிடுவேன். அது போக நீங்கள் ரெகுலராக தகுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் பூ வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ரேட்டு முன்ன பின்ன வரும், அதுக்கேற்றாப்புல வேணால் நம்ம போட்டுக்கலாம், அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அது என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் சொல்ல முடியும், எனக்கு அக்ரிமெண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, அவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்கம்மா, உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டு செஞ்சுக்கலாம். விலையை வந்து நீங்கள் அந்தந்த மாதம் என்ன உண்டோ அதை சொல்லிடுங்க, ஏன்னா நானும் அதுக்கேற்றாப்புல இங்கே விற்றுக்கிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. முத்துவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணாமலைட்ட முத்து சொல்கிறாரு, எப்பா மீனா பெரிய ஆர்டராக எடுத்துருக்காப்பா, ரெகுலராக கொடுக்குற மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, வெரி குட்மா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய கேண்டீன் இருக்குது, அந்த கேண்டீனில் பூக்கடை மாதிரி வைக்கிறதுக்கு அவங்க வந்து விற்கலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் கெட்டதுக்கு ஆள் கிடையாது, இங்கேருந்து நம்ம கட்டி கொடுக்குறத நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க, அவங்க கூட வச்சு விற்றுக்குவாங்க போல் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ரா, எவ்வளவு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. தினம் 5 லட்சம் மல்லிகைப்பூவும் 10 மாலை 5 கிலோ சரமும் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி ரெகுலராக வந்தால் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குமே முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, மீனாவும் அதை சொல்லி தான்ப்பா சந்தோஷப்படுறா, இதை செஞ்சிருவாடா முத்து அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மீனா செஞ்சிருவாப்பா, அப்படி அப்படியே வேலை பார்த்து செஞ்சிருவா, ஆனால் இவ்வளோ வேலை பார்த்தான்னா உடம்புக்கு முடியாமல் போயிருமே, இந்த பொண்ணு தான் வீட்டு வேலையும் பார்க்குது, அப்போ வீட்டுக்கு வேறு ஆள் தான் வேலைக்கு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அதான் இந்த பூக்கடை நடத்தாதாங்க வைக்காதாங்கன்னு சொல்கிறேன், கேட்கீங்களா? ஒழுங்காக அவள் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் அவள் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? வேலை செய்யணும் நீ செய், இல்லைன்னா முன்னாடி நம்ம வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சோம்னா அதை மாதிரி வச்சுட்டு ஷேர் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா வச்சாலும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ஏன்னா வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், வீட்டு வேலை எப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. மீனா, அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன் பூத்தொழிலை மட்டும் பாரு, சரியா? வீட்டு வேலைக்கு வேணால் பழைய ஒரு அக்கா வந்தாங்க, அந்த அக்கா வேணால் வர சொல்லிடுவோம், என்ன நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துக்குவோம், அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் சரி வராது, அடுத்தவங்களை நம்பி உள்ளோட முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம பணக்கார மருமகள்லாம் வருத்தப்படுவாங்க, அவங்க ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க சமைச்சு தர மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க நிச்சயமாக மீனா சமைக்கிற மாதிரி இருக்குமாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நீ வேலைக்கு வர, மீனா சமைக்கிற மாதிரி இருக்குமான்னா மீனா வேலையை யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வேலையை மீனா தான் பார்க்கணும், இல்லைன்னா அந்த பூக்கடையை மூட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடு மீனா, நீ வழக்கம் மூலம் வேலையை பாரு, வேலைக்கு நான் ஆளை வர சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னை மீறி நீங்கள் வேலைக்கு வர சொன்னால் நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு, நீ வீட்டு வேலை செய்ய போகிறதில்ல, வேலைக்கு வச்சாலும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ எங்களுக்கு லாபம் கிடைக்கும் போது நாங்களேனாலும் அந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுத்துட்றோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நாங்களே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது, சும்மையே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கா அந்த பூக்கடை வச்சதுலேருந்து, இப்போ வேறு பெரிய ஆர்டரை ரெகுலராக செய்ய போகிறாளா, இப்படி செஞ்சான்னா பெரிய ஆள் ஆயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்காங்க. அந்த நேரத்தில் சுருதியும் அந்த சொல்லதெல்லாம் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. மீனா கை கொடுங்க, இப்படி ஒரு ஆர்டர் வந்தால் தான் நீங்களும் முன்னேற முடியும் வாழ்க்கையில், இப்போ பைக் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அடுத்தாப்புல நீங்கள் கார் ஓட்டணும், என்ன அடுத்த லெவல் மாறி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அதெல்லாம் நடக்காது ஸ்ருதி, இவங்கெல்லாம் ரெகுலராக அதை செஞ்சு கொடுக்க முடியுமா? 5 லட்சம் மல்லிகை பூன்னா சாதாரண விஷயமா, அதை கட்டி கொடுத்துருவாளா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா 500 மாலையே ஒரு நாளில் கட்டி கொடுத்துட்டா, 10 மாலையும் ஒரு 5 லட்சம் பூவும் 5 கிலோ சரமும் அவ்வளோ கட்டி கொடுக்க முடியாது, அதெல்லாம் ரெகுலராக செஞ்சுருவா, சம்பளத்துக்கு ஆள் போடணும்னு செஞ்சிருவா பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சம்பளத்துக்கு ஆள் போட்டால் அந்த வீட்டு ஹாலில் உட்காந்து தினம் கட்டிக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவங்க மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க விவரம் தெரியாத ஆட்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா, போர்ட்டிக்கோவில் கொஞ்சம் இடம் இருக்கலாம்ப்பா, அதில் ஒரு டப்பா மாதிரி போட்டு அதில் கட்ட போகிறோமா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அதில் சின்ன ரூம் மாதிரி எடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. இப்போ ரூம் எடுத்து அதில் நடந்து வர முடியாது, அதனால் சின்ன மதிப்பு மாதிரி வச்சு அதில் சின்ன ரூம் மாதிரி ஆகிட்டோம்னா அதில் கட்டிக்கிடுவாங்க பூவை, அப்படியே டெலிவரி பண்ணிடலாம், வீட்லேயும் நம்மளுக்கும் இடைஞ்சல் இருக்காது. இடைஞ்சல்னா அம்மா சொல்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அவள் சொல்கிறதும் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே நம்மளை ஈஸியாக சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு வாசலில் பூவை கட்டுறதே சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இவனை என்ன போர்ட்டிக்கோ உடச்சி அதில் ஒரு ரூம் மாதிரி சின்னதாக நான் ரெடி பண்ண போகிறேன், அதில் வச்சு பூ கட்ட போகிறான்னுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் எங்கே போய் கட்டுவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏதாவது ஒரு கடையை எடுத்து தொழில் நடத்த சொல்லுங்கள், கடை எடுக்க முடியாதவங்களாம் ஏன் பூக்கடை நடத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவனுக்கு கடை எடுக்க முடியலன்னு என்ன நான் எடுத்து கொடுக்க மாட்டேனா, இப்படி பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சா தான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போக முடியும், ஏன்னா முத்து மீனாவும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யத்தான் செய்வேன்,
ஒரு தகப்பனா செய்வேன், ஒரு மாமனா செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மற்ற பசங்க 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. எல்லாரை பற்றி தான் நினைக்கேன். ஒவ்வொருத்தராக ஒதுக்கிட்டு தானே வர முடியும். இருந்த 27,00,000 உன் பையன் வந்து எங்கேயோ கொண்டு தொலைச்சிட்டான். இப்படி இருக்க நிலைமையில் வந்து நம்ம இப்படி தானே செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனைவி சிரிக்கிறாரு. நம்ம பணத்தை வாங்கினது அப்பாவுக்கும் தெரில, வீட்டு யாருக்கும் தெரில, ரைட்டு. அந்த பணத்தை நம்ம ரோகிணி அப்பா தந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர மரியாதை கொடுக்காங்க விஜயா. ரோகிணி அப்பா பணம் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு, ரோகிணி வேறு எதுவும் சாப்பிடுதியாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா மறந்துட்டோம், அந்த பொண்ணே விரதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ விரதம் இருக்காளோ, சரி ரோகிணி நீ ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இன்னும் இந்த விரதத்தை அந்த ஆண்டி முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகி போய் ரூமுக்கு போகிறாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஃபோன் அடித்து, இந்த மாதிரி மீனா நீ இந்த ஆர்டர் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷம், நம்ம வீட்டில் வேணால் இருந்து கட்டி கொண்டு போயேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம வீடே சின்ன வீடு, அதில் நான் பூ கட்டிட்டு கிடந்தேன் அப்படின்னா வீட்டில் நீங்கள் தூங்கவே முடியாது, அதுபோக சத்யாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாம்மா சொல்கிறாங்க, அங்கே உங்கள் மாமியார் ஹாலில் வச்சு பூ கட்டக்கூடாதுங்கிறாங்க, வேறு எங்கே வச்சு கட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு அவர் ஒரு முன்னேற்பாடு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை வந்து அடைச்சே கிடந்துச்சு, அதில் பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடையை வந்து யாருமே எடுக்கிறதில்ல, அந்த கடையை வந்து வாடகைக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ தான் சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் சொன்னார், நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு நினச்சேன், நீங்களே அடிச்சிட்டிங்க. பூக்கடை எடுத்தாச்சும்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டு பக்கத்துலேயே தான், என் வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தான் இருக்கும், அதுலேருந்தே பூவை கட்டி அப்படியே அனுப்புகிறது மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆமாடி பூக்கடைனா அங்கேயும் கொஞ்சம் வியாபாரம் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த பூக்கடை நம்மளுக்கு வரணும்னு சொல்லி தான் வந்து யாருமே பூ கடையே எடுத்து நடத்தலை போல், இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, சொந்த கடையும் வந்துருச்சு, நடமாடும் பூக்கடையும் வச்சு கொடுத்துட்டாரு, ரெகுலராகவும் ஆர்டரும் கிடச்சிருச்சு, இனிமேல் நல்லா இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மீனா உன் வீட்டுக்காரர் இருக்க சப்போர்ட்டை தான் நீ இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் நல்லா வருவீங்கடி, உன் வீட்டுக்காரர் முன்கோபக்காரராக இருந்தாலும் உன் மேலே ரொம்ப பாசமாக தாண்டி இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எதையுமே வந்து டவார்னு காட்ட மாட்டார், அப்படி பைய செய்வார், இப்போ எனக்கு சூப்பராக பண்ணி தராருமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டேன், நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளை எனக்கு ரொம்பவே பார்த்துக்கிறாருமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அதுக்கு அண்ணாமலை அண்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மாமாவும் எனக்கு பெற்ற தகப்பு மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க, அந்த கடை கிடைக்கிறதுக்கு காரணமும் மாமா தான், அத்தை தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் இனிமேல் செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி வீட்டு வேலை எப்படி செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாமா வந்து வீட்டு வேலைக்கு ஏற்கனவே பார்க்க ஆள் இருந்தாங்கள்ல, அவங்களே வர சொல்லியிருக்கம்மா, நீ வீட்டு வேலை எதுவும் செய்ய வேண்டாம், காலையில் எழுந்திரிச்சி கோலம் மட்டும் நீ போட்டுருமா, உங்கள் கையால் போட்டால் அந்த நாளே ரொம்ப நல்லாயிருக்கும், முத்தம் தொளிச்சு கோலம் மட்டும் போட்டு உன் வேலையை பாருமா அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் 5 மணிக்கு முத்தத்தை மட்டும் தொளிச்சிட்டு கோலம் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொன்ன மாதிரியே வேலைக்கு அந்த அக்கா வந்துடுறாங்க. வந்து காலையில் சமையல் வேலையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. சமையல் ரொம்பவே சுமாராக இருக்குது. உடனே சுருதி சொல்கிறாங்க, சாப்பாடு நல்லலக்கா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவும் சொல்கிறாங்க, என்ன இப்படி சமைச்சிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கு தாங்க இந்த மீனாவை பூக்கடை நடத்த வேண்டாம், ஒழுங்காக சமண்ணே அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா அவள் வந்து சமையல்காரி கிடையாது, என்னோடய வீட்டுக்காரி, அவள் சும்மா இருந்தால் உங்களுக்கு சமைச்சு தந்தால் நீங்கள் சாப்பிட்டீங்க, பயங்கரமாக ஆர்டர் பண்ணீங்க, சும்மா இருக்கிறவங்க வேலைக்கு போகாத வெண்டிகளுக்கு எல்லாமே ஜூஸ் போட்டு கொடுங்க, துணி போடுங்க, வீட்டை கழுவி விடுங்க, அதுங்க இதுங்கன்னீங்க. இன்னுமே அப்படி சொல்ல முடியாது, அவள் ஒரு தொழில் அதிபர் ஆகிட்டா சரியா, அவள் கடைக்கே நான் லோடு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என் காரை வச்சு, அவள் தான் என் வாடகையும் தந்துகிட்ருக்கான், எனக்கும் முதலாளி அவள் தான், அதனால் வந்து அவங்கள வந்து மீனா மேடத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மையை தனமாக சொல்கிறான், உனக்கு ரெகுலராக தொழில் இருக்குது, இப்படியே பண்ணி வாங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே தொழில் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துக்கு காருக்கு டியூ கட்டுறதுக்கு டேட் வருது, முத்து கட்டிடுறாரு. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு செலவு கொடுக்குறதுக்கு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. உடனே மீனாட்ட வராங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்படிங்க இதில் 20,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. 20,000 இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த வேலைக்கு, அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அது போக வீட்டு செலவு நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துருங்க, இது நம்மளுக்கு வர வேண்டிய பணம் தானே அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். மீனா எனக்கு அடுத்தாப்புல வீட்டு பொறுப்பு எடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏங்க கணவன்னா மனைவின்னா என்னங்க அர்த்தம், ஆளுக்கு பாதியாக நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு தானே அர்த்தம், நம்ம செலவுகளையாக இருந்தாலும் சரி தான், அன்புகளாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே பகிர்ந்துக்கிடுவோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து சிரிச்சிட்டே கொண்டு வீட்டு செலவு கொடுக்குறாங்க. உடனே விஜயா வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இது என் உழைப்பு இல்லை, என் உழைப்பில் வண்டிக்கு டியூ கட்டிட்டேன், இது மீனாவோட உழைப்பு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான காண்டாகுது.
20,000 அசால்ட்டாக புரட்டுற அளவுக்கு அவளுக்கு ஆகிப்போச்சுல. பூக்கடைலாம் வச்சுட்டா ரொம்ப பிஸி ஆகிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்வதியும் வராங்க. வந்தோடனே பார்வதி காஃபி டீ எதுவும் குடிக்கியா அப்படிங்கிறாங்க. மீனா தான் இல்லையே, மீனாக்கிலாம் நல்லா போட்டு தருவா அப்படிங்கிறாங்க. வேலைக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அந்த பொம்பளையால வர சொல்லியாச்சு, நான் காஃபி போட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பேர் பார்வதி. என் பேர் கருத்தானா அவங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ஒரு காப்பி போடுமா அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டு கொண்டு போய் கொடுக்காங்க. காப்பியை குடிச்சிட்டு ஒரு மாதிரி முகத்தை காட்டுறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. காப்பி நல்லா அப்படின்னு சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க. பார்வதி அம்மா வந்து விஜயாட்ட. விஜயா சொல்கிறாங்க, மீனா நல்லா காப்பி போடுவா, இப்போ என்ன பூக்கடை வச்சிருந்து ஒரு வேலை செய்ய மாட்றா, காலைல முத்தம் துடிச்சிட்டு போகிறவ தான், அப்புறம் நைட்டு தான் வாரான். வந்தோடனே மேடம் ஆளை போல் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரூமுக்கு போகிறாங்க. யாருக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா, அந்த பூக்காரிக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தியா பார்வதி அப்படிங்கிறாங்க. அவளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஆளை போல். என்ன அவளும் குறைஞ்சவன் கிடையாது. அவளும் நீ பேரை விட்டு கொடுக்க போகிறதும் கிடையாது. பூக்கடையாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் உன் பேர் தான் வைக்காங்க. இப்போ ராசி இல்லைன்னு சொல்லி தான் மீனா பேரை வச்சுருக்காங்க. முதல்ல உன் பேர் தானே வச்சாங்க, அந்த கடையை நீ தானே எடுக்க வச்ச அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏய் பார்வதி கத்தாத, கத்துனா இது முத்துக்கித்து கேட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. முத்துனா போய் இப்படி தானே செய்த அப்படிங்கிறாங்க. சரி வா கடைக்கு போவோம், இப்போ நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. போகும்போது மீனா பூக்கடையை கிராஸ் பண்ணி போகிறாங்க. மீனா பூக்கடையில் ஏகப்பட்ட கூட்டம். எனக்கு அந்த பூ கொடுங்க, எனக்கு இந்த பூ கொடுங்க, அப்படி இப்படின்னு காரை விட்டு வாங்கிட்டு இருக்காங்க, பைக் விட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கு சரியான காண்டாயிருது. ஏற்கனவே ரெகுலர் ஆர்டர் பயங்கரமாக கட்டி கொடுத்துட்ருக்கா, இதில் வேறு வாரங்களுக்கும் கொடுத்துட்ருக்காளோ. இப்படிலாம் போச்சுன்னா இவளை கையிலே பிடிக்க முடியாத. சாதாரணமாக ஒரு தள்ளுவண்டியில் ஆரம்பித்தா இன்றைக்கி லெவலே மாற்றிட்டாளே இந்த பையன். அதுதான் இவன் சொல்ல கேட்டுக்கிட்டு ஓடிட்டும் சடிட்டும் கிடக்கானோ. இப்போ பணம் அப்போ நல்ல பொருளுதோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்ன விஜயா பார்க்க அப்படிங்கிறாங்க. இல்லை சின்ன பூக்கடை மாதிரி வச்சா இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு தான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா தான் நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாளே. இன்றைக்கி யாருனாலும் எந்த விஷயத்துக்குனாலும் மீனா பூக்கடைக்கு போங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. என் பக்கத்து வீட்டில் கூட வாங்கியிருப்பாங்க போல். பூக்கிட்ட அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பொண்ணு குறைவாகவும் விலை குறைவாகவும் கொடுக்கு, சொன்ன நேரத்தில் தந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. உன் மருமகளை உனக்கு தானே பெருமை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பெருமை, எனக்கு அந்த பூக்காரி முன்னேறி வரதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவளை வந்து எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூரம் அனுப்பிடலாம்னு நினச்சா நடக்க மாட்டேங்குது. முத்தை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் போட்டு அவள் கதையை பூரா சாதிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே உழைச்சி கொண்டு அவங்க வீட்டில் கொடுக்கா. இப்போ பார்த்தியா ஐயா வீட்டில் நல்ல முன்னேற்றம். அவன் தம்பி ஒரு பைக்கை ஓட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சைக்கிள் கூட வழி கிடையாது, இப்போ பைக்கில் போகிறான். அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு கிடக்காவா அந்த சீதா பிள்ளைக்கு. அவளையும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறது இவன் சம்பாதிச்சு அங்கே தானே கொடுக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்காது. நம்ம போகிறது கோயில், ஒரு ஆளை பற்றி குறை சொல்லுறதுக்கு அங்கே போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. நான் குறை சொல்கிறதுக்கு போகல, அவன் மேலே கடுப்பாக இருக்காதான் அப்படிங்கிறாங்க. நான் கோயில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ரோஹினியோட அப்பா பணம் அனுப்புனார் வச்சாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை பணம் அனுப்புனார், அவன் ஏஜென்சியில் பணம் கட்ட அலைஞ்சிட்ருக்கான். அவங்க ஏதோ இது ஏஜென்சி அடைச்சிருக்கான், அதனால் கட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபாரின் போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோஹினி அப்பா தான் ஹெல்ப் பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரோஹினி விரதத்தை வந்து ஃபுல்லாக முடித்தா தானே அவன் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இடையில விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. அது குடும்பத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. இடையிலவா சரியாக பண்ணாமல் விட்டதுனால தான் வந்து என் மனசுக்குள்ள நெருடல் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோஹினி அடிக்காங்க. ரோஹினி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நீ வந்து விரதம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி, அதான் எங்கள் அப்பா வெளில வந்துட்டார், நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம்னு சொன்னீங்கள்ல அப்படிங்கிறாங்க. இல்லை பார்வதி தான் சொன்னால் இருந்த விரதத்தை வந்து இடையில விடக்கூடாதான், அதனால் வந்து விரதத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் வேணால் விரதம் இருங்க, என்னால் முடியாது ஆண்டி அப்படிங்கிறாங்க. எம்மா நீ தான் உங்கள் அப்பாவுக்கு இருந்தாகணும், நான் இருந்தால் உனக்கு பழிக்காது சரியா, இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து நீ விரதம் இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ஃபோனை அவங்களே கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோன்னு விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. அது ரோஹினி அவ்வளோ ஃபோனை கட் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, கடுப்பாக தான் இருக்கும், விரதம் இருக்காலாம், சாப்பிடாம வைக்காமல் இருப்பா. அது போக அவன் நல்ல 3 நேரம் சாப்பிட்ட பிள்ளை, நல்ல நொறுக்கு தீனி தின்ன பிள்ளை, பணக்கார பிள்ளைகள் அது வேண்டியது வாங்கி தின்னும். இப்போ நீ விரதம் இருக்குன்னு சொல்லும் போது கடுப்பாக தான் ஆகும். சரி சாயந்தரம் நாசுக்காக பேசிக்கா அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் சாமி கும்பிடுதாங்க. சாமி கும்பிட்ட உடனே பார்த்துட்டு சொல்கிறாங்க, யார் யாருக்கு எப்போ குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டு நம்ம ராசி பார்ப்போமா அப்படிங்கிறாங்க. அந்த பூசாரி பார்ப்பார்ல, வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேராக பார்க்குறாங்க. முதல் மருமகள்லேருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க பார்வதி. ஆமாம் பார்க்கணும், நம்ம 2 மருமகளுக்கும் பார்த்தாகணும் அப்படிங்கிறாங்க.
உடனே விஜயா, உனக்கு 3 மருமக, மீனாவும் மருமக தான் அப்படிங்கிறாங்க. அவள் பேரை மட்டும் என் காதில் மருமகன்னு சொல்லாத, நான் 2 பேர் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட சொல்கிறாங்க, பேரெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது ரோகிணிக்கு எப்போ குழந்த பிறக்கும், மனோஜுக்கு எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது சோவி போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி ரொம்ப யோசனை பண்ணுறாரு. உடனே சோவியை கீழே வச்சிடுறாரு. என்ன சாமி ரொம்ப யோசிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சாமி, அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் இருக்கணும் என் கணக்குப்படி, ஆனால் இனிமே குழந்தை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? உடனே 2வது பையனுக்கு பார்க்கணும்னு சொன்னீங்களா அப்படிங்க. சாமி பார்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மலமலன்னு எந்திரிச்சு வந்துடுறாங்க. உடனே பார்வதி, என்ன பார்வதி இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் வாயில் வரதெல்லாம் பொய்யெல்லாம் இருக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயா, அவர் நீ சொல்லுது அவர் கேட்டுறாம அவர் தப்பாக நினைப்பார் அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக நினைப்பார்? ரோகிணிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, மனோஜுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு குழந்த பிறக்காதுன்னா என்ன கதை அப்படிங்கிறாங்க. இல்லை, அவருக்கு கணிச்சு பார்த்து சொல்கிறாரு, ஒரு சில நேரங்களில் ஒரு சிலவங்க கணிப்பு கூட தப்பாக இருக்கலாம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியுது, ஆனால் இவருக்கெல்லாம் நீ வந்து இனிமேல் ஜாதகம் பார்க்காத வைக்காத அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ என்ன இப்படி சொல்கிற? ஆனால் நான் ஜாதகம் பார்க்கும்போது உன் பையன் உங்ககிட்ட இருக்க மாட்டாமா, நீ கடைசி காலத்தில் தனியாக தான் இருப்ப, அப்படி தான் எழுதியிருக்குமோ ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் அவரை வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் நம்பிக்கிட்டு இரு, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீ நம்பாத, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இல்லை, சீக்கிரம் ரோகிணிக்கோ ஸ்ருதிக்கோ குழந்த பிறந்துட்டுனா அவ்வளோ சொத்தும் அவங்களுக்கு வந்துடும். வந்துட்டுனா அவங்க பெரிய கோடீஸ்வரங்களும் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. அவங்க குடும்பத்தில், ஸ்ருதி குடும்பத்துலேயும் சரி, ரோகிணி குடும்பத்தில் சித்தி தான். சித்தி வந்து 2வது முன்னாடி சொத்து பங்கு கேட்க முடியாது. ரோகிணி தான் ஃபுல்லாக சொத்தாகவும் வரும். நல்லா இருந்துருவாங்கன்னு பார்த்தா அதுவும் லேட் ஆகிட்டு இருக்குது. அதை இந்த சாமியார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் முதற்கொண்டே அணுகுண்டாலாம் போடுதார் அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அண்ணாமலை அப்படி படுத்து கிடக்காரு. ஏங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் சாப்பிட்ல நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, எப்போவும் மீனா மாமா மாத்திரை போட்டிங்களா வச்சிங்களான்னு கேட்டு சாப்பாடு அவ்வளோ கூப்பிட்டு தருவா, இப்போ கூப்பிட்டு தர ஆள் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க, இதைத்தான் கூட நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் பூக்கடை இன்னைக்கு போகக்கூடாதுன்னு இனிமேல் வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவள் ஒரு கடையாக பூக்கடை எடுத்து நடத்திட்டுருக்கா, தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கா. நீ கட்டின பொண்டாட்டியாக நீ இருந்து எனக்கு எல்லாம் செய்யணும், நீ எதுவும் செய்கிறது கிடையாது, நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதாங்க நான் சொல்கிறது, யார் என்ன வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்ட்டு. அவசரத்தாண்டாமல் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுதார் அண்ணாமலை, இதெல்லாம் சொல்லாத, எல்லாம் சரியாயிரும் விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வண்டிக்கு போயிட்டு வந்துடுறாரு. வந்தோன்னப்பா, நீங்கள் மாத்திரை போட்டிங்களா போடலையா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான்ப்பா போடணும் அப்படிங்கிறாங்க. மாத்திரை எடுத்துக்கொண்டு இது போடுங்கப்பா, இப்போ சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடுக்காங்க. இல்லைப்பா, கரெக்டாக மதியம் வந்து கொடுப்பா, இவன் பூக்கடையில் அதிகம் வரனால அவ்வளோ வர முடியல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவள் ஃபோன் பண்ணாலாம், உங்களுக்கு ரீச் ஆகலை, அதான் என்ன போய் வீட்டில் போய் பாருங்கள், அம்மா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் அடித்தா தான் வந்தோம்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா விஜயா, மீனா எங்கே இருந்தாலும் வீட்டின் மேலே அவ்வளோ அக்கறையாக இருப்பாள். யாருக்கு உடம்பு சரியில்லை, யாரை எப்படி பார்க்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவளால் வர முடியலை. முத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போய் மாத்திரை எடுத்து கொடுங்க, மாமாவாக இருந்து சாப்பிட சொல்லுங்கன்னு இருக்கா. இப்படி ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். உனக்கே உடம்பு சரியில்லைனா கூட அவள் இப்படி தான் பார்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவள் சும்மா நடிச்சிட்ருக்கா, நான் வீட்டை விட்டு போகணும்னு சொன்னோன்னே நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னோன்னே உங்களை காக்கா பிடிக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட முத்து சொல்கிறாரு, ஏம்மா, யாரையும் காக்கா பிடிக்கணும் ஐஸ் வைக்கணும் அவசியம் மீனாவுக்கும் எனக்கும் இல்லைம்மா. எங்கள் அப்பா இருக்கார், எங்கே இருக்காரோ அங்கே நான் இருப்பேன், நான் எங்கே இருக்கணும் எங்கள் அப்பா அங்கே இருக்கும், ஏன்னா நாங்கள் 2 பேர் இருக்கிற இடத்துல மீனாக இருப்போம், இதாம்மா எங்களுடைய நிலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, இதே பேச்சை நீ வந்து மீனா வச்சு பேசிக்கிட்டே இருக்க, இன்றைக்கி மீனாலாம் நேரமும் இந்த பேச்சை பேசுகிற, இது நல்ல பழக்கமே கிடையாது, இதை தயவு செய்து இந்த பேச்சை விடு, இனிமேல் பட்டு இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா நான் வந்து மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, நான் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, விட்டுன்னு எதுவும் அவசியமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடக்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் ஸ்ருதியும் சேர்ந்து வராங்க. எங்க 2 மருமகளும் ஒரு அழகை பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு 3 மருமகா, இப்போ 2 மருமக வராங்க அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்தில் உட்காடுறாங்க. முத்து சிரிச்சுக்கிட்டு ரூம் பார்த்து போயிடுறாரு. என்ன ஸ்ருதி 2 பேரும் சேர்ந்தாப்புல வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ரோகிணி பார்லருக்கு போனேன், அவங்க பார்லர் அடைச்சிட்டு வெளில வந்துட்டு இருந்தாங்க, அதான் சேர்ந்தாப்புல வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, ரவி எங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரவிக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கா, முடிச்சுட்டு தான் வருவானா அப்படிங்கிறாங்க.
உடனே மனோஜ் எங்கே ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் வந்து அந்த ஏஜென்சிக்கு போயிருக்காரு, இன்றைக்கி திறந்துருப்பாங்க போல், அதான் பார்த்து பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, பணம் என்னைக்கு கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி விசாரிச்சுட்டு நாளைக்கு கட்டணுமா நாளான்னைக்கு கட்டணுமான்னு விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, அவன் இனிமையாவது அவனை பொறுப்பாக இருந்து வேலை பார்க்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், அவர் பொறுப்பாக தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு வரணும்ல அங்கிள், வாய்ப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு மனசுக்குள்ளே ஏற்கனவே ஒரு வாய்ப்பை கெடுத்துட்டான், 27 லட்ச ரூபாயை கொண்டு அழிச்சிட்டான், அதை பெறதுக்கு எந்த முயற்சியும் அவன் எடுக்கலை. இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எப்படி சொல்லுது, சரி புருஷன் மேலே அவன் நம்பிக்கை வச்சுருக்கா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமை பார்த்து போகிறாரு. உடனே ரோகிணிகிட்ட போய் கேட்குறாங்க விஜயா, ரோகிணி இன்றைக்கி வந்து நைட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போகணும், நைட்டு பூரா நம்ம வந்து இன்றைக்கி பூஜை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி, பூஜைலாம் பண்ண முடியாது, இன்றைக்கி எனக்கு ஏகப்பட்ட வேலை, ரொம்ப அசதியாக இருக்குது, நான் படுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி, சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, 3 நேரம் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, தூங்கக்கூடாதுங்கிறீங்க, அங்கே போகணும் இங்கே போகணுங்க, நானும் சராசரி மனுஷி தானே அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பண்ணிகிட்ருக்க, பேசிகிட்ருக்க, உங்கள் அப்பாவுக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர் தான் வெளில வந்துட்டார்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடம்புக்கு நல்லாகணும், அந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும், அதுபோக அங்கேருந்து உங்களை பார்க்க இங்கே வரணும்ல அப்படிங்கிறாங்க. ஆஹா, நம்ம ஆண்டி வந்து நம்ம அப்பா வராமல் விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. ஒன்று சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. ஆமாம், உள்ளே லாக் பண்ணிவிட்டு படுத்தா அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துக்கிறாங்க. இந்த ஆண்டி என்ன எங்கள் அப்பா பணம் அனுப்புதுன்னு சொன்னோன்னே வாயை பொழுதுட்டு சத்தம் கட்டாமல் இருப்பாங்கன்னு பார்த்தா, உங்கள் அப்பா வந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு விஸ்வரூபம் தெரியுது. ஓஹோ, எங்கள் அப்பா வந்துட்டாருன்னா சொத்து பத்திரம் எதுவும் எழுதி கேட்பாங்க, என்னத்தையாவது செய்யுங்க வைங்கன்னு சொல்கிறதுக்காக அவர் வந்தால் தான் முடியும்னு நினைக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ரோகிணியை கதவை தட்டுறாங்க விஜயா. ஐயோ, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எந்திரிச்சு வராங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ தூங்குனியோ அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை கண்ணு தூங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரியா, சரி சரி, வா நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் நைட்டு தானே போகணுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பார்வதி இப்போ போகிறாளாம், பார்வதி கூட சேர்ந்து போயிடுவோம், எனக்கு அந்த பூஜையை பற்றி தெரியாது, பார்வதிக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடா தலைவிதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி மனோஜ் வரட்டும், மனோஜ்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்களாம் பெரிய மனுஷன், நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன், என் பையன் தானே, நான் சொல்லிக்கிறேன், நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி நீ எங்கே இருக்க வைக்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மா என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த விரதத்தை முடித்தா தான் எங்கள் அப்பா அங்கே வருவாராம், நான் வந்து செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி ரோகிணி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. உடனே ரோகிணிக்கு சரியான கடுப்பு. பணமும் 27 லட்ச ரூபா நம்ம கஷ்டப்பட்டு மனோஜுக்கு வாங்கி கொடுத்துட்டோம், அவனும் இதை முழு முயற்சியாக எங்கள் அம்மாட்ட இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான், என் அம்மாட்ட சொல்ல மாட்டான், அது போக நான் விரதம் இருந்தால் தான் எங்கள் அப்பா வருவாருன்னு நினைக்கிறாங்க, இல்லாத அப்பா எப்படிரா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அங்கே போனோன்னே அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அர்ச்சனை இந்த அர்ச்சனைன்னு அப்படி வரிசையாக போயிட்டு இருக்கு, முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அவங்க பகலில் பூரா ரெஸ்ட் எடுக்காதனால பயங்கரமாக தூக்கம் வருது. தூங்கி விட்றாங்க. உடனே பார்வதி வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, உங்கள் மருமக தூங்குறா பாரு அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி, தூங்காதா அப்படின்னு சொல்லி அசைச்சு விடுறாங்க. ரொம்பவே கடுப்பாகுது. இந்த ஆண்ட்டியை நம்ம ஏதாவது சொல்லிடக்கூடாத கோவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிக்காங்க. என்ன ரோகிணி தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. காலையில் ரொம்ப கண் அசதியாக இருக்குது. அப்போ ஆட்டோ ஏதாவது வர சொல்லுங்கள் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நடந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. நடந்து போகிறாங்க. காலைல அங்கே மனோஜ் பயங்கரமாக தூங்கிட்டுருக்காரு ரூமில். மனோஜ் போய் 2 மிதி மிதிக்காங்க. என்ன ரோகிணி காலையில் எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் விடிய தூங்காமல் கோயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் என்ன செய்தேன் எதை செய்தேன்னு சொல்லி பார்க்க கோயிலுக்கு நீ வரல, இங்கே உன் மாட்டில் நிம்மதியாக தூங்குதியோ, உன் அக்கௌண்ட்டில் 27 லட்ச ரூபா இருக்குன்னா எப்படி இருந்துச்சு, நான் இல்லாமல் வந்திருக்குமோ அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நீ இல்லாமல் வந்திருக்காது, நீ மட்டும் தகுந்த நேரத்தை சொல்லலைன்னா அந்த பணம் எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல, நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க உங்கள் அம்மா, இதெல்லாம் செய்ய வேண்டாம் வைக்க வேண்டாம் நீ சொன்னா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் தான் முதல்ல சொல்லியிருக்கேனே, ஆன்மீக விஷயத்தில் வந்து எங்கள் அம்மாவை நான் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்கள் அம்மா வந்து பக்கா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை, ரொம்ப ஆசை இருக்குது அப்படிங்க. என்ன கடவுள் இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பா வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு யாராவது விரதம் இருப்பாங்களோ மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, 48 நாள் இருந்தால் இருக்கணும் அவங்கள தொடர்ச்சியாக, அப்படி இருக்காட்டா உங்கள் வீட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, அதனால தான் செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம நல்லா தானே இருக்க போகிறோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 27 லட்ச ரூபா வந்துருச்சு, நீ ஏஜென்சியில் பணம் கட்ட போகிற, நம்ம வந்து கனடாவில் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி,
அதனால் செட்டில் ஆக போகிறோம். அங்கே உனக்கும் தொழில் செட் ஆகணும், எனக்கும் வேலை செட் ஆகணும், உங்கள் அப்பாவும் நம்மளை பார்க்க வரணும், எல்லாமே செட் ஆகணும், நீ வரதான் இருந்தால் முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு சரியான காண்டாகுது. அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போகிற மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போய் படுத்துக்கிறாங்க. உடனே ரோகிணி நீ படுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் அவனை தூங்கவே கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா தான் சொன்னாங்க பகல்லையும் தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு பூரா தூங்கலை, பகல்லையும் நான் தூங்காமல் இருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. நைட்டு தினமும் எங்கள் அம்மா தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் தூங்கலை, பகலில் தானே தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ தூங்காமல் இருந்து பாரு மனோஜ், எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே போகிற பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து கதவை அடைச்சிடுறாரு. இன்னும் வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டா ஏசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கதவை அடைச்சிருக்கு. உடனே விஜயாவுக்கு சந்தேகம், ஒரு வேளை தூங்கிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டினோட மனோஜ் வந்து என்னம்மா அப்படிங்கிற, அவள் என்ன செய்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ குளிச்சுட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி தூங்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அம்மா அவனைய கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. நான் வர முடியாது அப்படிங்கிறாங்க. நீ ரெஸ்ட் ரூமில் இருக்க, குளிச்சுட்ருக்க, நான் சொல்லிட்டேன், நீ வந்துட்டு சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ரோகிணி குளிச்சுட்டு வெளில வராங்க. என்ன ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எம்மா விரத சாப்பாடு சாப்பிட வேண்டாமா வா அப்படிங்கிறாங்க. ஆகா சரி நல்ல சாப்பாடாக இருக்குன்ட்டு போகிறாங்க. உப்பு இல்லாத கஞ்சி கொடுக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு சரியான காண்டாயிருது. ஆண்டி நைட்டு ஃபுல்லும் நான் முடிச்சிருந்துருக்கேன், கொஞ்ச நேரம் கூட தூங்கலை, எதுவுமே சாப்பிடல, இப்போமாவது ருசியாக வாயு ருசியாக தருவீங்கன்னு பார்த்தா உப்பு இல்லாத கஞ்சி தரீங்க, இது எப்படி குடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி 48 நாள் நீ குடிச்சு தான் ஆகணும், நீ குடித்தா தான் உனக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு குழந்தையாக இருந்தாலும் சரி தான், உங்கள் அப்பா வரதாக இருந்தாலும் சரி தான், இல்லை மனோஜ் எதிர்காலமாக இருந்தாலும் சரி தான், இந்த 48 நாளுக்கு அப்புறம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து முத்து பயங்கரமாக சிரிக்கார். சிக்கிட்டீங்க சிக்குங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ரொம்ப சந்தேகம். இந்த மனோஜ் ரோகிணியும் வித்தியாசமாக தான் செயல்படுறாங்க. அது எப்படின்னு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ரோகிணி ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு ரெகுலராக பூ கொடுத்ததுனால அந்த பேமெண்ட் கொடுக்க கூப்பிட்றாங்க. பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இந்த 3 லட்ச ரூபா பணத்தை நம்ம போய் எப்படி வாங்கிட்டு வர்றது, மாதம் அவரை வச்சு தான் அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு மீனா அப்படிங்கிறாங்க. மாதம் பணம் வாங்கணுங்க அப்படிங்கிறாங்க. நேராக அந்த கேண்டீனில் போய் 3 லட்ச ரூபா வாங்குறாங்க 2 பேரும். வாங்கிட்டு வர வழியிலே பேசிட்டு வராங்க காரில். மீனா 3 லட்ச ரூபா நீ மாதம் சம்பாதிப்பேன்னா என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, இவ்வளோ பெரிய தொகை வந்து நான் பார்த்ததில்ல, அதுவும் லாபமாக நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நிலைமைக்கு போனால் நம்ம ரொம்ப பெரிய ஆளாயிடலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. எப்பா இந்த மாதம் மீனாவோட லாபம்பா அப்படிங்கிறாங்க. உடனே கவரை பிரித்து பணத்தை பார்க்குறாரு அண்ணாமலை. எப்பா இதில் நிறைய இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 3 லட்ச ரூபா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயா வாயை பிளக்குறாங்க. ஒரு மாதம் லாபம் மட்டும் 3 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சரியான வாயை பிளக்குறாங்க. ரோகிணிக்கு அதுக்கு மேலே மனோஜ் வந்து ஃபாரின்னு போனால் தான் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு சொன்னால், இங்கே இந்த பூக்காரியே 3 லட்ச ரூபா இங்கேயே சம்பாதிக்கலாம், அப்போ மொத்த பூக்கடை வச்சா இதோட சம்பாதிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரோகிணி சிந்திக்காங்க. உடனே இந்த விஷயத்த மனோஜ் சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நம்மளாம் பூக்கடை வியாபாரம் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் செய்ய முடியாது, ஆட்களை போட்டு கட்ட வேண்டியதானே, நம்ம கஸ்டமர் தானே பிடிக்கணும், அதை விட என்ன வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை ரோகிணி நான் ஃபாரின் வேலைக்கே போகிறேன், அங்கே நீ பார்லர் வை அதே போதும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நமக்கு கொடுத்துட்டு எப்போ நான் ஆஃபருக்கு போய்ட்டு வரேன், மீனா வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. மீனா அந்த சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகவும் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. அண்ணாமலைட்ட இந்த 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. எங்கே இந்த 3 லட்ச ரூபா குடும்ப இதுக்கு தானே அப்படிங்கிறாங்க. விஜயா இது அவங்க தனிப்பட்ட பணம், அதெல்லாம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது, அது அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். இப்போ அவங்க 2 பேரும் வெளில போகிறதுனால என்னை தந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான், நம்ம பீரோவில் தான் இருக்குது, பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இது காணாமல் போச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாதுன்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டு அண்ணாமலையும் வாக்கிங் போகிறாரு. முத்து வண்டிக்கு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்ட்டிக்காரங்க ஒரு ஆளை கிராஸ் பண்ணி காரில் கூப்பிட்டு போகிறாரு முத்து. உடனே கார்லேருந்தே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. முத்து தான் டிரைவருன்னு தெரியாமல் அவங்க இறங்கி போகிறாங்க. இறங்கி போய் எப்படி இருக்க கல்யாணி, நான் உன் சொந்தக்காரர் தெரியல, உன் வீட்டுக்காருக்கு நான் ரொம்ப உறவினர் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரா அப்படிங்கிறேன். ஏய் உன் வீட்டுக்காரர் தாம்மா, தனசேகர் இருக்கார்ல அவரோட சித்தி பையன் தானா, நல்லா இருக்கலாமா, நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ சென்னையில் தான் இருக்கியா, உன் பையங்க இருக்கான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பையன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. உடனே நீங்கள் எனக்கு யாருன்னே தெரில அப்படின்னு சொல்லி சமாளித்து அனுப்பிடுறாங்க. மறுபடியும் முத்து கார்லேயே அவர் ஏறுறாரு. ஏறிட்டு என்னென்னாச்சு அந்த பொண்ணு என்ன பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது எங்கள் அண்ணாச்சி ஒரு ஆள் தான் வாக்கப்பட்டுருந்துச்சு, கல்யாணம் முடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணு பேர் கல்யாணி, அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்குது, ஆனால் இப்போ நீ யாருன்னே தெரியாதுன்னு பேசுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த பொண்ணு முகம் எதுவுமே மாறலை அப்படியே இருக்குது, ஆனால் வந்து நீ வந்து தெரியல எங்கே, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
நான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கேன். அதுபோக என் அண்ணாச்சி வயசான ஆளை வந்து கல்யாணம் முடிச்சிருந்தாரு. அவர் வயசான ஆள் கல்யாணம் முடிச்சதுனால இப்போ என்னடான்னா அந்த பொண்ணு இனி தெரியாத மாதிரியே காட்டுது. அதான் ரொம்ப ஒரு மாரி இருக்குது தம்பி, கஷ்டமாவும் இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பையன் வேறு இருக்கான். அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரில. அண்ணாச்சி பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.